விமானுக்கு வந்து அதிகமாக வர்றது ஒன்று பேக், நீ அண்ட் தென் அதுக்கப்புறம் நெக் தான். டீச்சர்ஸாக இருக்கவங்களுக்கு அது அதிகமாகவே வருது. ஏன்னா அவங்களோட ஒர்க் ஃபுல்லாகவே வீட்லேயும் சரி அங்கே ஆஃபீஸ்லேயுமே அந்த ஒர்க் தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது அதிகமாக இருக்குது. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி, ப்ரெக்னன்சி டைம்லையும் எக்ஸசைசஸ் இருக்கும், அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸசைசஸ் இருக்கும். சர்டைன் பேருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எப்போவுமே ஒத்துக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் ஒத்துக்காமல் இருக்காது. பட் ஏதாச்சும் சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏதோ தலை சுற்றுற மாதிரி ஏதோ இருக்குது. ஏன்னா நெக் பகுதியில் பண்ணும் போது அது சம்டைம்ஸ் ஃபீல் ஆகலாம். கரண்ட்டை வச்சு உரியிறாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் போது சில பேர் அது ராங்காக எடுத்துகிட்டு வர மாதிரி. அண்ட் இது வந்து அர்பன் ஏரியாஸ்லேயும் இருக்குது, ரூரலில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு செட்டாக ஒரு 3 தடவை ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க. மார்னிங் எழுந்தோடனே பண்ணுறீங்க, நைட்டு தூங்க முன்னாடி பண்ணுறீங்க, நடுவில் ஒரு பிரேக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். பீரியட்ஸ் டயத்தில் வந்து யூஸ்வலாக பெயின் இருக்கும் போது அதை வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது என்னோட அட்வைஸ் எப்போவுமே. நான் உங்கள் விஜய் மோகனா. நம்ம கூட இன்னைக்கு கான்வர்சேஷனில் சுஷ்மா ஆதிசிவன் டாக்டர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது இந்த டைமில் வந்து ஃபிசியோ அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும். சரி ஆகுமா ஆகாதா, இதை நிறைய பேர் வந்து அவேர்னஸே இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி நிறையா பேருக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து ஃபிசியோதெரபிட்ட நேராக போகலாமா என்னன்னே தெரியாத ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதோட பேக் சைட் கொஷின் தான் இப்போ நீங்கள் கேட்குறது. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து பெயின் இருக்கும் போது எக்ஸப்ட் தட் ஆர்கன்ஸ் இல்லாமல் ஜாயின்ஸோ மசிலோ நர்வ் அது எந்த பெயின் இருந்தாலும் ஃபிசியோதெரபிட்ட நேராக நீங்கள் போகலாம். அவங்ககிட்ட அது என்னன்ற பற்றி டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கேட்கலாம். பிகாஸ் அதை அனலைஸ் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் தான் சேர்த்து எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் அதை டிரெக்டாக அவங்ககிட்டே போய் கேட்கறனால என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்னா ஒரு ஆல்டர்னேட் தெரப்பி மாதிரி அது ஒரு அமைஞ்சிடும். இன்கேஸ் எல்லா டாக்டர்ஸும் வந்து எடுத்தோடனே வந்து நீங்கள் சர்ஜரி போகணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப்லெட்ஸ் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வேறஸ் அது ஒரு மெக்கானிக்கல் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக அதுதான் சொல்யூஷனாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஃபிசியோதெரப்பிட்ட வரும்போது அவங்க மெக்கானிக்கல் சொல்யூஷனும் கொடுப்பாங்க. ஸோ அதில் எலக்ட்ரோதெரப்பி, மேனுவல் தெரப்பி, எக்ஸசைஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ அதனால் தாராளமாக அவங்க டிரெக்டாகவே ஃபிசியோதெரபிஸ்ட்டை வரலாம். என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் வாங்க, வந்து உங்க தான் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எலக்ட்ரோதெரப்பி, மேனுவல் தெரப்பி அப்படின்னா என்ன? எலக்ட்ரோதெரப்பியில் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக எலக்ட்ரோதெரப்பி அப்படின்றது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயம் தான். அது ஒரு சில வேவ்ஸ் யூஸ் பண்ணி இப்போது பெயின் கில்லர் டேப்லெட்ஸ்லாம் நம்ம எடுத்துப்போம் இல்லையா, அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், அதை வந்து கெமிக்கலி அது வந்து பெயினை சப்ரஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி பெயினை வந்து வெளியே சூப்பர்ஃபிஷியலாகவும் சரி பண்ணுறதுக்கும் ஹீலிங் கொஞ்சம் கொடுக்கறதுக்கும் சில கைண்ட் ஆஃப் ஒரு வேவ்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம எலக்ட்ரோதெரப்பி. அதில் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஒன்று இருக்குது, IFT, டென்சன் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் இருக்கிறது. ஸோ அது வந்து நம்ம பாடிக்குள்ளே போய் அந்த பெயின் சப்ஸ்டன்ஸை சப்ரஸ் பண்ணும். ஸோ அதுதான். அண்ட் சில பேருக்கு வந்து அந்த மோட் வந்து வைப்ரேஷன் இருக்கிறதுனால சில பேர் அதை வந்து கரண்ட்டை வச்சு உரியிறாங்க பண்ண முடியாதுன்ற மாதிரி சிச்சுவேஷன். ஸோ கரண்ட்டை வச்சு உரியிறாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் போது சில பேர் அது ராங்காக எடுத்துகிட்டு வர மாதிரி. அண்ட் இது வந்து அர்பன் ஏரியாஸ்லேயும் இருக்குது, ரூரலில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபிசியோதெரப்பினா போக மாட்டாங்க இந்த ரீசன்ஸ்னால. பட் இது மட்டுமே ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லை. ஸோ அதை தாண்டியும் நிறையா திங்ஸ் இருக்குது. எலக்ட்ரோதெரப்பிலே நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது, அதுவும் ஒர்க் ஆன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்டடாக வந்து பார்க்கலாம். என்னென்னு எல்லாமே சொல்லிவிட்டு நீங்கள் பேசிக் வந்து இந்த மாதிரி தெரப்பி இருக்குது, நீங்கள் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட். சரி, ஓகே. இது எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் பேசிஸ் போகும்போது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கா? எதுவும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போகும்போது பர்டிகுலராக இந்த ஃபுட் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுட் பேசிஸ்லேயே பொதுவாகவே சில ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எந்த ஃபுட்டுமே ஒரு அளவாக எடுத்துக்கிட்டால் ஓகே தான். பட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சில ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. சன்லைட்டில் நீங்கள் போகாதீங்க,
ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் சன்லைட்டில் போனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையா? ஓகே. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சன்லைட்லேயே போகக்கூடாது, வெதர் கண்டிஷன் மீன் பண்ணிலாம் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வரும்போது நீங்கள் சன்னில் போங்கன்னு சொல்லுவோம். பிகாஸ் லைக் விட்டமின் டி கிடைக்குன்றதுக்கு. அதாவது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்கள் போங்க, அதை மீன் பண்ணல. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது, என்னது சன்லைட்டில் போகக்கூடாது, அப்போ அது உண்மையாக இருக்குமா என்னன்னு தெரியலையே. இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைக் வெதர் கண்டிஷன் டிபெண்ட் ஆகி கிடையாது. பட் சம்டைம்ஸ் என்னன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வேளை ஹைப்பர் டென்ஷன் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை சுகர் டயபெட்டிஸ் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் வருது, இல்லை அவங்களுக்கு பாடி கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரினா டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு 5 to 10 minutes அந்த பேஷண்ட் டேபிளே லை பண்ணிட்டோ இல்லை கொஞ்சம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டக்குன்னு ஒரு மாதிரி பாடி இருக்கிற மாதிரி இருந்து அவங்க சடனாக போய் ஏதாச்சும் ஆயிருந்திருக்கலாம். ஸோ ஒன்றா அது ஜென்ரலைஸ் பண்ணிடுவாங்க, ஓகே இது பண்ணாலே இது இப்படி தான் ஆயிடுச்சு. அதாவது சர்டைன் பேருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எப்போவுமே ஒத்துக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் ஒத்துக்காமல் இருக்காது. பட் ஏதாச்சும் சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இல்லை தலை சுற்றுற மாதிரி ஏதோ இருக்குது, ஏன்னா நெக் பகுதியில் பண்ணும் போது அது சம்டைம்ஸ் ஃபீல் ஆகலாம். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 to 10 minutes இருந்து தண்ணி குடிச்சு அண்ட் தென் யூ கேன் கோ ஆஃப். இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதுவும் சொல்லப்போனால் விமன் எடுத்துட்டா எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். அவங்க அவுட் சைட் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நெக் பெயின் ஜாஸ்தி வரும், பேக் பெயின் ஜாஸ்தி வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? யூஸ்வலாக வந்து விமனுக்கு வந்து அதிகமாக வர்றது ஒன்று பேக், நீ அண்ட் தென் அதுக்கப்புறம் நெக் தான். அதில் வந்து அதிகமாக டீச்சர்ஸாக இருக்கவங்களுக்கு அது அதிகமாகவே வருது. ஏன்னா அவங்களோட ஒர்க் ஃபுல்லாகவே வீட்லேயும் சரி அங்கே ஆஃபீஸ்லேயுமே அந்த ஒர்க் தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது அதிகமாக இருக்குது. பட் அவங்களுக்கு பொதுவாகவே நெக் பெயின் இருக்கவங்களுக்கு, இல்லை ஈவன் ஐடி ஜாப்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது, எவ்ரி ஒரு 1 hour to 1.5 hours நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து ஒரு 5 to 7 minutes ஆகுது ஒரு சின்ன வாக் உள்ளே நீங்கள் போங்க. வாக்லேருந்து பிரேக் கன்ஃபார்ம் எடுங்க, ஒரு 5 to 7 minutes ஆச்சும் எவ்ரி பிரேக் எடுத்தே ஆகும். டீச்சர்ஸ்க்கு கிடைக்கிற பிரேக்கே அவ்வளோ இருக்கும், அப்புறம் எப்படி அவங்க தட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு தான் இல்லை. இப்போ நீங்கள் உட்காந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க, எனி ஐடி ஜாப் இல்லை ஏதோ ஒரு ஜாப்னாலும், ஸோ அதில் நீங்கள் அந்த ஒர்க் இல்லாமல் சும்மா ஏஞ்சி நின்று ஒரு 2 to 3 minutes அங்கே இருக்கிற ஏரியாலே ரவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஓகே தான். ஐ திங்க் அது பாசிபிளாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஈவன் காரிடர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, இல்லை ஆஃபீஸே இருந்தாலும் ஒரு 1 to 1.5 hours கழிச்சு சும்மா ஒரு 2 சைட் வாக் போகிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் நடுவில் 1-2 எக்ஸசைசஸ் இருக்குது நெக் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே இருக்க மசில்ஸாக ரொம்ப டைட்டாகிடும், ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அது 1-2 எக்ஸசைஸ் இருக்குது. அதுவும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 முக்கியமான எக்ஸசைசஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து பேக்கில் இருக்க அந்த ஜாயிண்ட் ஸ்பைன் சொல்லுவோம் இல்லையா, நெக் ஸ்பைன், அதுக்கும் அது பக்கத்தில் இருக்க மசில்ஸ்க்கும் சேர்த்து. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த சின் இருக்கு இல்லையா, இந்த சின் வந்து டிரெக்டாக அப்படியே பேக் போகிற மாதிரி இப்படி. நெக் பேக் போகணுமா, சின் பேக் போகணுமா? சின் பேக். யா, நெக் வந்து இங்கே இருக்குது இல்லையா, இது எதுவுமே நீங்கள் மூவ் பண்ண மாட்டீங்க, சின் பேக். யா, அந்த ஹெட் மட்டும். அதேதான். அது வந்து சில பேருக்கு ஒருவேளை டிஸ்க் பல்ஜ் இருக்கோ, இல்லை நர்வ் சம்மந்தமாகவோ, இல்லை மசில் ஏதாவது இஷ்யூவாக இருந்துச்சுன்னா பெயின் வரும். ஸோ பெயின் வர கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த லெவலில் பெயின் வருதுன்னா இந்த லெவல்லே வெயிட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே பெயின்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது அந்த பெயினே இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் பண்ணிடும். ஸோ அது ஒரு திங். அண்ட் இந்த கவுண்ட் வந்து ஒரு 10 times பண்ணால் போதும். பர் டேக்கு ஒரு 2 to 3 times, லைக் மார்னிங், ஈவினிங், நைட் அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து இது ஒரு ஸ்ட்ரெச் ஆக்சுவலி. சேம் இதே மாதிரி இந்த சின் நல்லா மேக்ஸிமம் போயிட்டு பெயின் ஃப்ரீ ரேஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு ஹேண்ட்ஸ் வந்து பேக் ஆஃப் யர் நெக் வச்சுட்டு ஜஸ்ட் புல் டவுன் மேக்ஸிமம். அண்ட் இந்த பொசிஷன் போயிட்டு ஒரு 15 seconds கவுண்ட். அதே பொசிஷனில் 1 to 15 seconds நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் அதே மாதிரி அந்த 15 seconds கவுண்ட் வந்து into 3 reps. அண்ட் தேர்ட் எக்ஸசைஸ் வந்து சைட் மசில்ஸ்க்கானது. இதுவும் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த சைட்ஸ் இருக்க மசிலுக்கு ஆப்போசிட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ ஆப்போசிட் இயர் கிட்ட ஹேண்ட் வச்சுட்டு நல்லா மேக்ஸிமம் புல். இந்த சைடில் இருக்க மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மேக்ஸிமம் புல் போயிட்டு சேம் அதே 15 seconds கவுண்ட் பண்ணுங்கள் into 3 reps. ஸோ இதை வந்து ஒரு செட்டாக ஒரு 3 தடவை ஒரு நாளைக்கு பண்ணுறீங்க,
மார்னிங் எழுந்தோடனே பண்ணுறீங்க, நைட்டு தூங்க முன்னாடி பண்ணுறீங்க, நடுவில் ஒரு பிரேக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். அந்த எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக மசில் நாட்ஸோ இல்லை டைட்னஸ் அது எல்லாமே வந்து அப்படியே அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பெட்டர் ஆயிரும். நீங்கள் பண்ணும்போது எனக்கு வந்து ஏதோ கருத்து ஏதோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே சரி, ஓகே. இப்போ ஃபிசியோ அப்படின்றது எலும்புகளுக்கு மட்டும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தானா? ஸோ ஃபிசியோதெரப்பியோட எக்ஸ்பர்டைஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஈவன் எங்களோட இன்டர்ன்ஸ்லேயுமே நாங்கள் ஐசியூ முதற்கொண்டு நாங்கள் எங்களோட போஸ்டிங்ஸ் இருக்கும். விமென்ஸ் ஹெல்த்லேருந்து, அதாவது வயசானவங்க ஹெல்த் ஜீரியாட்ரிக்ஸ் சொல்லுவோம், அப்புறம் குழந்தைங்க பீடியாட்ரிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஆர்த்தோ, இது எல்லாமே ஈவன் மசில் எல்லா ஃபீல்ட்லையுமே ஃபிசியோதெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா சைடுமே இருக்குது. என்னென்னா அதுக்கான சரியான அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குதுன்றனால ஓகே இது வரை கழுத்து வழியாக போய் ஃபிசியோதெரப்பியில் ஒரு மெஷின் வச்சுக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாருமே வந்து எலும்பு எதுனா ப்ராப்ளமாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஃபிசியோதெரப்பி போங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக என்னன்னா மசில் ஓரியன்டும் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் வெல்பீயிங் இன் ஹெல்த் இருக்கு இல்லையா, அதுக்கே ஃபிசியோதெரப்பியோட நார்மல் நீட் இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே ஃபிசியோ இருப்பாங்க. நான் வந்து ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி சொல்லலை, நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸே நான் சொல்கிறேன். அதே மாதிரி பேரா ஒலிம்பிக்ஸ், அதாவது கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிட்ஸ், அவங்க எல்லா சைட்லேயுமே ஃபிசியோதெரப்பியோட நீட் அதிகமாகவே இருக்குது. அதுக்கேற்ற அவேர்னஸ் சில பேருக்கு இல்லை, அவ்வளோதானே தவிர மற்றபடி இல்லை. ஈவன் ப்ரெக்னன்சியில் போஸ்ட்நேட்டல் ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஈவன் ரிலாக்ஸேஷன்லேருந்து ப்ரீதிங்லேருந்து எல்லா நீடுமே, பிகாஸ் லைக் எவ்ரி திங் லைஸ் இன் யோர் மசில். ஈவன் ப்ரீதிங் கூட மசில் தான். ஸோ அதனால் எலி மசில், ஃபேஷியா ரிலேட்டட், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், எனி ஏஜ் ரிலேட்டட், அது எல்லாமே, அதே மாதிரி ஸ்பைன், நர்வ், எது ரிலேட்டடுமே ஃபிசியோதெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா? எல்லாத்துலேயுமே இருக்கு. எல்லாமே அதனுடைய அவேர்னஸ் தான் இன்னும் கிடைக்கல. எக்ஸாக்டா. இப்போ பீரியட்ஸ் டைம் வந்து பெயின் ஜாஸ்தி இருக்கும் ஒரு சில பேருக்குலாம், அவங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு எதுனா ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் இருக்கா? ஸோ பீரியட்ஸ் டயத்தில் வந்து யூஸ்வலாக பெயின் இருக்கும் போது அதை வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது என்னோட அட்வைஸ் எப்போவுமே. உட்காந்துக்கோங்க அந்த மாதிரி இல்லை, பட் ரொம்ப விக்ரசிவ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். மோஸ்ட்லி கிராம்ஸ் இருக்கும் போது ஹாட் பேக்ஸ் வில் ஒர்க். ஹாட் பேக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அது வந்து பார்க்க எல்லாத்துக்கும், ஈவன் சும்மா இப்போ நீங்கள் அடிப்பட்டாலுமே அது வந்து ஹாட் பேக் வைங்கன்னு சொன்னால் அது காமெடியாக இருக்குது சில பேருக்கு. பட் அதோட இம்பேக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பீரியட் கிராம்ஸ் அப்போ அது ஒரு ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஹாட் பேக் வச்சுக்கணுன்றது. அண்ட் நீங்கள் சின்ன மைல்டு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு இருக்குது, அதுதான் மேஜராக நமக்கு வந்து ஈவன் அந்த யூட்ரஸ்லேருந்து சைடில் இருக்க எல்லா பெல்விக் ஆர்கன்ஸுக்கும் நல்லா ஹோல்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது. என்ன டைப் ஆஃப் ஒரு அப்டாமன் இஷ்யூஸ் வந்தாலுமே அந்த பெல்விக் ஃப்ளோர் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அதாவது நான் முன்னாடி சொல்கிறேன், ப்ராப்ளம் வரும்போது சொல்லலை, ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா, பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி, ஆக்சுவலி பீரியட்ஸ் வரதுக்குன்னு இல்லை, நீங்கள் ஆன் டெய்லி பேசிஸே பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் நல்லது. ஆமா, அது ஆக்சுவலி இப்ப நான் சொல்லும் போது ஒரு பெரிய டேர்மா இருக்கு. பட் இப்ப நான் சொன்னேன் நெக்குக்கு ஒரு 2-3 எக்ஸசைஸ், அவ்வளோதான் எக்ஸசைஸ்மே. பெல்விக் ஃப்ளோருக்கு வந்து ரொம்ப பேஸான முக்கியமான எக்ஸசைசஸ் அது 2-3 இருக்கு. நீங்க அதை டெய்லி பேசிஸ்ல பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் விமென் மட்டும், மென்னுமே பண்ணணும். ஏன்னா அப்டாமன்ல வந்து நமக்கு எல்லா மெயின் ஆர்கன்ஸுமே அங்கதான் இருக்கு. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பிடிச்சி ஹோல்ட் பண்றது அங்க இருக்க மசில்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து டெய்லி சாப்பாடு போற மாதிரி நம்ம கரெக்டா அந்த எக்ஸசைஸ் பண்ணிதான். அதோட பெனிஃபிட்டா உங்களுக்கு வந்து ஈவன் ரெகுலர் ஃப்ளோஸ் இருக்கும், வெயிட் மெயின்டைன் பண்ற அளவுக்கு இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் பெயின் கம்மியாகும். ஈவன் மோஷன்லாம் கூட உங்களுக்கு பெட்டரா போகும். ஏன்னா பிகாஸ் அகெயின் அந்த மசில் தான் ஆனஸ்லயுமே இருக்கு, புல் பண்ற எல்லா மசில். ஸோ யா, அந்த பெல்விக் ஃப்ளோர்ன்ற ஒரு சின்ன வார்த்தை மசில்ஸ் தான், பட் அது வந்து எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் 2-3 மசில் ஆன் டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணாலே கொஞ்சம் பெயின் ஃப்ரீயா இருக்கும். பீரியட் பெயின் மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல வந்து சும்மாவே வீட்டுல சொல்லுவாங்க, இது பண்ணாத, அது பண்ணாத, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து பீரியட் பெயினை விட பிரெக்னன்சி பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட், ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கா? ஆக்சுவலாக என்னென்னா ப்ரெக்னென்சி, த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி, ஈவன் நீங்கள் அதை பிளான் பண்ணுறீங்க அந்த டைமிங்லேருந்தே கூட, இப்போ நீங்கள் ஒரு கைனக் கிளினிக் போனீங்கனாலும் அங்கே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ்லேருந்து, அதாவது குழந்தை எப்படி
ஃபார்ம் ஆகிறதுக்கு சில சர்டன் திங்ஸ் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துப்பீங்களே அயன், அந்த மாதிரி அந்த மசிலில் வந்து பெட்டராக ஃபார்ம் ஆக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் இருக்கும். ஸோ அது செட் ஆஃப் எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி, ப்ரெக்னன்சி டைம்லையும் எக்ஸசைசஸ் இருக்கும், அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸசைசஸ் இருக்கும். அண்ட் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிவியர் பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கும் ஈவன் எலக்ட்ரோதெரப்பி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கூட பெயின் ரெடியூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது யூஸ்வலாக. ஸோ ஆல்தோ லைக் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் த்ரூ அவுட் த கேர் ஃபிசியோதெரப்பி கொடுக்க முடியும். அது எந்த மாதிரியான எக்ஸசைஸாக இருக்கும்? அகெயின் மசில்ஸ் வந்து அந்த டைமிங்கில் பேபியோட டெலிவரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். தை மசில்ஸ்லேருந்து பெல்விக் ஃப்ளோர் ஏன்னா அப்டாமன் மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அண்ட் தென் பேபியை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்திங் எக்ஸசைசஸ். அது வந்து ஒரு ட்ரைமஸ்டர் 2 ட்ரைமஸ்டர் இல்லை, ஒரு ட்ரைமஸ்டர்லையும் அது ஒரு மாதிரி அந்த பேபி க்ரோத்துக்கு டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி. அண்ட் இதில் வந்து முக்கியமான திங் வந்து உங்கள் ஹெல்த் அது எவ்வளோ தூரம் அது பண்ணிக்குது. ஏன்னா ப்ரெக்னென்சி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சைடு ஹாப்பினஸாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஒரு சில பேர் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கைனக்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட கோரிலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் தான் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஜிம் அப்படின்றது எல்லாருமே போறாங்க, மென்னும் போறாங்க, விமனும் போறாங்க. அந்த டைம்ல வந்து ஏதோ நான் இது பண்றேன் அது பண்ணேன்ற ஒரு ஆர்வத்துல எதையாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அங்கங்க வந்து போன் வீக் ஆயிடுது, போன் வந்து உடஞ்சே போயிடுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது? ரொம்ப ஹார்டா இருக்குமே. ஸோ ஜிம் வந்து ஸ்டார்டிங் முன்னாடி டைமிங்கில் மேபி பிஃபோர் கொரோனாவோ அந்த மாதிரி டைமிங்கில் பார்க்கும்போது ஓகே அது ஒரு கைண்ட் ஆஃப் அ ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு ஹெல்த் என்தூசியாசிஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ இருக்க கொஞ்சம் பாஸ்ட் இயர்ஸில் பார்க்கும்போது அது எக்ஸ்பெஷலி இந்த இன்ஸ்டாலாம் வந்ததுக்கப்புறம் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் லைக் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெண்டிங் மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த்தையும் தாண்டி ஓகே ட்ரெண்டிங் நம்மளே பார்க்கும்போது ஓ ஜிம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்கு, எல்லாத்தையும் தூக்கிடலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போயிடணும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கை போச்சு கால் போச்சு அப்படின்னு தான் வர்றாங்க அவங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி என்னென்னா சம்டைம்ஸ் ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆர்வத்தில் போயிடுவாங்கல்ல, அதோட விளைவுகள் தான் அதுதான். நீங்கள் ப்ராப்பராக போய் அங்கே ஜிம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஒப்வியஸாக இருப்பாங்க, ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, சில ஜிம்ஸில் ஃபிசியோதெரபிஸ்டே கூட இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வெயிட்ஸ் தர மாட்டாங்க. அவங்களும் உங்கள் பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு இனிஷியலாக வெறும் ஸ்ட்ரெச்சிங்ஸும் நார்மல் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அப்படி கொடுத்து அப்புறம் கார்டியோலாம் கொடுத்து அதுக்கப்புறம் பாடி செட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு செகண்ட் வீக் அப்புறம் தான் ஒரு வெயிட் சைடுக்கு மேலேயே போவாங்க. அதுவும் உங்கள் பாடி ஓகேவாக இருந்தால். ஆனால் சில பேர் அதான் சொன்னேன் இல்லையா அந்த ட்ரெண்டிங் அந்த மாதிரி விஷயத்துக்காக இல்லை நான் வெயிட் குறைச்சே ஆகணும், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் உடனே ஆகணும், அந்த மாதிரிலாம் போய் சம்டைம்ஸ் அது பண்ணிக்கிறாங்க. விச் இஸ் வெரி பேட் தான். அது கண்டிப்பாக என்னோட பேஷண்ட்ஸாக இருந்தால் நான் நோ தான் சொல்வேன். நீங்கள் டிராஸ்டிக்காக அப்படி இது பண்ணிங்கன்னா அதே வேகத்தில் ஏறிடுவீங்க, அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட கேட்டால் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் போகிறீங்க ஜிம் போகிறீங்கனாலுமே அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் நடக்கிறது தான் உங்களுக்குமே நல்லது. ஏன்னா இன்கேஸ் அது காம்ப்ளிகேட் ஆனாலும் அவங்க தான் அதுக்கு என்ன ரெமடின்னு சொல்லுவாங்க. பண்றது தப்பு இல்ல, பண்றத பொறுமையா பண்ணுங்க, அவசரமா பண்ணிடாதீங்க. செஞ்சாலும் வந்து பொறுமை முக்கியம் பிகில்ன்றவர் பேஷன்ஸ் இஸ் கீ. ஆக்சுவலா நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம், அதை விட பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அதை பத்தி தெரியாம புகடீன்னு குதிச்சு அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இட் இஸ் அ வெரி நோ திங் டு மீ. என் பேஷன்ஸ்க்குமே அதான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ வெயிட் கெயினுக்கும் சரி வெயிட் லாஸ்க்கும் சரி இப்போ நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, டானிக் எடுக்கிறவங்க இருக்காங்க, சத்து மாவு அது இதுன்னு சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க, இதையும் தாண்டி ஜிம் போறவங்கலாம் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் மூலமாவே வெயிட் கெயின் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதாவது ஹோம் எக்ஸசைஸ் மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆக்சுவலி ஹோம் எக்ஸசைசஸ்லயுமே இருக்கு, வெயிட் லாஸும் சரி வெயிட் கெயினும் சரி. ஜிம்னால மட்டும்தான் வெயிட் கெயின் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. வீட்லேயே பண்ணுறதுக்கு சின்ன சின்ன லைக் எப்படி சொல்கிறது டம்பிள்ஸ் அந்த மாதிரியோ இல்லை தெரபேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வெயிட் கெயின் பண்ணவும் முடியும், வெயிட் லாஸும் பண்ண முடியும். ஆக்சுவலி ஜிம் யாருக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் வந்து மசில்ஸ் பில்டப் பண்ண போகிறீங்கன்னு இருக்கும் அவங்களுக்கும், இல்லை வந்து பாடி பில்டிங் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், எனக்கு வந்து 6 பேக்ஸ்லாம் வைக்கணும், இல்லை வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக ஜிம் தான் கரெக்ட். பட் நீங்கள் வந்து ஓகே இப்போ தான் நீங்கள் வெரி பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சும்மா சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக
கரெக்டாக இருக்குது, இல்லை நான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஜிம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்றவங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட்ஸே பெட்டர் தான். நம்ம வீட்லேயே அதை பண்ண முடியும். வெயிட் லாஸ், வெயிட் கெயின் ரெண்டுமே பண்ண முடியும். அண்ட் கம்மிங் டு த சப்ளிமெண்ட்ஸ், அது வந்து லைக் கரெக்டான நியூட்ரிஷனிஸ்டோ இல்லை டயட்டிஷியன் இல்லை டாக்டர்ஸ் யாராச்சும் ப்ரிஸ்கிரைப் பண்ணது நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஓகே. பிகாஸ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க டைமிங் அதே சேம் தான். ட்ரெண்டிங்காக ஜிம்மில் பண்ணுற சில விஷயங்கள் அதே அவங்களுமே சில பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸை. அது சில பேருக்கு ஒத்துக்கலாம், பட் சில பேர் எல்லாத்துக்குமே அது ஒத்துக்காது. ஸோ இன்கேஸ் அப்படி இருக்கு பண்ணும்போது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணது இல்லை கரெக்டாக அதுக்கான ஆள் யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க டாக்டர்ஸே பொதுவாகவே ஈவன் கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் a குட் திங் ஃபார் யுவர் ஹெல்த். அதனால ரொம்ப நன்றி மேம். நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோக்கு பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்ததா இருக்கட்டும், சரி இது எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.